யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழா 2025 தொடர்பான ஊடக அறிக்கையை சமைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த ஊடக அறிக்கையை சமைப்பதற்காக எமது குழுவில் திருவாளர் பதிவாளர் காண்டீபன் அவர்களும், எமது கல்வி விவகாரங்கள் மற்றும் வெளியீட்டுக்கிளை சிரேஷ்ட உதவி பதிவாளர் திருவாளர் பிரபாகரன் அவர்களும், எமது பட்டமளிப்பு குழுவின் தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரகுராமன் அவர்களும் உங்களை இந்த நிகழ்வு தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தந்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது தொடர்பான விடயங்களை எமது பட்டமளிப்பு குழுவின் தலைவர் அவர்கள் இப்போது சமர்ப்பிப்பார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழாவானது இம்மாதம் 19ஆம், 20ஆம், 21ஆம் மற்றும் 22ஆம் தேதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் 13 அமர்வுகளாக நடைபெறவுள்ளது. வருடந்தோறும் நடைபெறும் இப்பட்டமளிப்பு வைபவமானது பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் முதன்மையானது. இது ஒவ்வொரு பட்டதாரியினதும் வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத நிகழ்வுமாகும். இம்முறை நடைபெறும் பட்டமளிப்பு விழாவானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்கி 50வது ஆண்டு நிறைவு காண்பதுடன் இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தகுந்தது. 39வது பட்டமளிப்பு விழாவை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குராஜா தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமைச் சான்றிதழ்களையும் தங்கப் பதக்கங்களையும் பரிசில்களையும் புலமை பரிசில்களையும் வழங்கி கௌரவிப்பார். இப்பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்டப்படிப்புகள் பீடம், இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம், கலைப்பீடம், பொறியியல் பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், மருத்துவ பீடம், தொழில்நுட்ப பீடம், இந்து கற்கைகள் பீடம், சேர்பொன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகைகள் கலைகள் பீடம், சித்த மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் 399 பட்டப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் 2686 உள்வாரி மாணவர்களுக்கும் 72 வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் 133 உயர் தகமை மற்றும் தகமைச் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த 399 மாணவர்கள் உயர் பட்ட தகமைகளை பெறவுள்ளனர். அவர்களில் கலாநிதி பட்டத்தை 4 பேரும், முது மெய்யியல்மானி பட்டத்தை 11 பேரும், தமிழில் முதுமானி பட்டத்தை 22 மாணவர்களும், சைவ சித்தாந்தத்தில் முதுமானி பட்டத்தை 3 பேரும், கிறிஸ்தவ கற்கைகளில் முதுமானி பட்டத்தை 38 பேரும், தூய சக்தி தொழில்நுட்பங்களில் முதுமானி பட்டத்தை 1 பேரும், கல்வியில் முதுமானி பட்டத்தை 176 மாணவர்களும், பொது நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை 70 மாணவர்களும், கல்வியில் பட்டப்பின் தகமைச் சான்றிதழை 54 மாணவர்களும், பிராந்திய திட்டமிடலில் முதுமானி பட்டத்தை 17 மாணவர்களும், தமிழில் பட்டப்பின் தகமைச் சான்றிதழை 1 பேரும் பெறுவதுடன் வியாபார நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை 2 பேரும் பெறவிருக்கின்றனர். உள்வாரி மாணவர்களாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த 147 மாணவர்கள் மருத்துவமானி சத்திர சிகிச்சைமானி பட்டத்தையும், பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த 177 மாணவர்கள் பொறியியலில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், விவசாய பீடத்தைச் சேர்ந்த 110 மாணவர்கள் விவசாயத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த 84 மாணவர்கள் பொறியியலில் சிறப்பு தொழில்நுட்பமானி பட்டத்தையும், 91 மாணவர்கள் உயிர் முறைமைகளில் சிறப்பு தொழில்நுட்பமானி பட்டத்தையும், சித்த மருத்துவ பீடத்தில் இருந்து 60 மாணவர்கள் சித்த மருத்துவ சத்திர சிகிச்சைமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர். இவர்களுடன் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திலிருந்து மருந்தகவியல் சிறப்பு மானி பட்டத்தை 39 மாணவர்களும், மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தை 52 மாணவர்களும், தாதியியலில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தை 38 மாணவர்களும் பெறவிருக்கின்றனர். அத்துடன் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்திலிருந்து சிறப்பு வியாபார நிர்வாகமானி பட்டத்தை 267 மாணவர்களும், வியாபார நிர்வாகமானி பொது பட்டத்தை 13 மாணவர்களும், சிறப்பு வணிகமானி பட்டத்தை 83 மாணவர்களும், வணிகமானி பொது பட்டத்தை 3 பேரும் பெறவிருக்கின்றனர். இவர்களுடன் கலைப்பீடத்தில் இருந்து சிறப்பு கலைமானி பட்டத்தை 276 மாணவர்களும், பொது கலைமானி பட்டத்தை 353 மாணவர்களும், மொழிபெயர்ப்பு கற்கைகளில் சிறப்பு கலைமானி பட்டத்தை 22 மாணவர்களும், சட்டமானியில் சிறப்பு பட்டத்தை 69 மாணவர்களும் பெறவிருக்கின்றனர்.
மேலும் சர் பொன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகைகள் கலைகள் பீடத்தைச் சேர்ந்த 158 மாணவர்கள் நடனம், இசை மற்றும் சித்திரமும் வடிவமைப்பும் துறைகளில் நுண்கலைமானி பட்டத்தையும் பெறவிருக்கின்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த 36 மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், 30 மாணவர்கள் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், 57 மாணவர்கள் சுற்றுச்சூழல் விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், 2 மாணவர்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமானி பட்டத்தையும், 106 மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் விஞ்ஞானமானி பட்டத்தையும், 56 மாணவர்கள் பிரயோக கணிதம் மற்றும் கணிப்பிடலில் விஞ்ஞானமானி பட்டத்தையும் பெறவிருக்கின்றனர். வியாபார கற்கைகள் பீடத்தைச் சேர்ந்த 57 மாணவர்கள் கணக்கியலிலும் நிதியியலிலும் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும், 13 மாணவர்கள் வியாபார பொருளியலில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும், 32 மாணவர்கள் மனிதவள முகாமைத்துவத்தில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும், 12 மாணவர்கள் சந்தைப்படுத்துதல் முகாமைத்துவத்தில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும், 34 மாணவர்கள் வியாபார முகாமைத்துவமானி பொது பட்டத்தையும், 67 மாணவர்கள் செயற்திட்ட முகாமைத்துவத்தில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும், 9 மாணவர்கள் செயற்திட்ட முகாமைத்துவத்தில் வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் பெறவிருக்கின்றனர். மேலும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடத்திலிருந்து 110 மாணவர்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் இளமானி சிறப்பு பட்டத்தையும் பெற இருக்கின்றனர். இவர்களுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கற்கைகள் முறைமை மூலம் பட்டக்கற்கைகளை பூர்த்தி செய்த 514 மாணவர்கள் கலைமானி பட்டத்தையும், 76 மாணவர்கள் சிறப்பு வணிகமானி பட்டத்தையும், 26 மாணவர்கள் வணிகமானி பட்டத்தையும், 86 மாணவர்கள் வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர். மேலும் 90 மாணவர்கள் உடற்கல்வியில் உயர் தகமை சான்றிதழ்களையும், 37 மாணவர்கள் தொழில்சார் ஆங்கிலத்தில் தகமை சான்றிதழ்களையும், ஒருவர் பிரயோக கணிதம் மற்றும் கணிப்பிடலில் உயர் தகமை சான்றிதழையும், 3 மாணவர்கள் வியாபார முகாமைத்துவத்தில் உயர் தகமை சான்றிதழ்களையும், ஒருவர் வணிகத்தில் தகமை சான்றிதழையும், இன்னும் ஒருவர் வியாபார முகாமைத்துவத்தில் தகமை சான்றிதழையும் பெற்றுக்கொள்வது உறுதிப்படுத்தப்படும். மேலும் இப்பட்டமளிப்பு விழாவில் சகல பட்ட கற்கை நெறிகளுக்குமாக 68 தங்கப் பதக்கங்களும் 57 பரிசில்களும் 4 புலமை பரிசில்களும் வழங்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் 2020 கல்வியாண்டுக்குரிய பல்கலைக்கழக மட்டத்தில் வழங்கப்படும் பேராசிரியர் அழகையா துரைராசா தங்கப் பதக்கத்தை கலைப்பீடத்தைச் சேர்ந்த ஒருவரும், 2021 ஆண்டு கல்வியாண்டுக்குரிய பீடமட்டத்தில் வழங்கப்படும் பேராசிரியர் அழகையா துரைராசா தங்கப் பதக்கத்தை கலைப்பீடத்தில் ஒருவருக்கும் மருத்துவ பீடத்தில் ஒருவருக்கும் வழங்கப்பட உள்ளதுடன் 2022 கல்வியாண்டுக்குரிய பீடமட்டத்தில் வழங்கப்படும் பேராசிரியர் அழகையா துரைராசா தங்கப் பதக்கம் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தைச் சேர்ந்த ஒரு மாணவருக்கும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தில் ஒரு மாணவருக்கும் வழங்கப்பட உள்ளன. மேலும் தூய மற்றும் பிரயோக விஞ்ஞானத்தில் சிறந்த செயலாற்றுகைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பல்கலைக்கழக மட்டத்தில் வழங்கப்படும் பேராசிரியர் கந்தையா குணரட்னம் தங்கப் பதக்கத்தை விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த ஒருவர் பெறவிருக்கின்றமை குறிப்பிடத்தகுந்தது. இப்பட்டமளிப்பு விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் நிகழ்வுகளாக அமையும் நினைவு பேருரைகளான சர் பொன் ராமநாதன் நினைவு பேருரை பங்குடி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 3 மணிக்கும், சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரை பிற்பகல் 4 மணிக்கும் கைலாசபதி கலையரங்கில் இடம்பெறவிருக்கின்றன. சர் பொன் ராமநாதன் நினைவு பேருரையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தகைசால் பேராசிரியர் பொ பாலசுந்தரம் பிள்ளை, இலங்கை வடமாகாணத்தில் குடித்தொகை வேறுபாட்டு ஒழுங்கும் இடஞ்சார் பரம்பல் மாற்றங்களும் 1871 முதல் 2022 வரை The population variations pattern and spatial distributional changes in the northern province of Sri Lanka from 1871 to 2022 என்ற தலைப்பிலும், சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரையை கொழும்பு பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் வரலாற்றுத்துறை தலைவர் கலாநிதி டாக்டர் தர்ஷி தொரதனிய, பெண்கள் ஆரோக்கியத்தின் முன்னோடி கலாநிதி சிவா சின்னத்தம்பி, பயனியர் இன் உமன்ஸ் ஹெல்த் டாக்டர் சிவா சின்னத்தம்பி என்ற தலைப்பிலும் நினைவு பேருரைகளை நிகழ்த்தவிருக்கின்றனர். இந்த நிகழ்வுகளுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு வைபவம் இனிதே நிறைவுக்கு வரும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழா 19ஆம் தேதி புதன்கிழமை முதல் 22ஆம் தேதி சனிக்கிழமை வரை 4 நாட்கள் 13 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது.
இந்த பட்டமளிப்பு விழா தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக விவரிப்பொன்று துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் இடம்பெற்றது.